மக்களே ஒரு 6-7 நாளாக இங்கே பெரிய லெவலில் விவாதம் நடக்குது. ஐயோ விஜய் அவர்களுக்கு இப்படி ஆகிப்போச்சே, முதல் கோணல் முற்றிலும் கோணலா, கட்சியோட சின்னம் என்ன ஆகுறது, பேர் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் இந்த டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்களின் கொடிக்கு மிகப்பெரிய பிரச்சனையே, ஆஹா பாவமே, அரசியல் தெரியா அறியா பிள்ளையே அப்படின்னு சொல்லி என்னென்ன இருக்கோ எல்லா வார்த்தைகளும் விஜய் அவர்களை நோக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் விஜய் அண்ணா அசால்ட்டாக இருக்காங்க, மாநாட்டு வேலையை பார்த்துட்ருக்காங்க, அடுத்தடுத்த கட்ட வேலைகளில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கொடி விஷயத்தில் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ்வாதி கட்சியே உள்ளே வந்தாலும் விஜய் அண்ணா அசால்ட்டாக தன்னோட வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஏன் தெரியுமா, இப்போ நம்ம பேச போகிற விஷயங்கள் அத்தனையுமே விஜய் அண்ணாக்கு தெரிஞ்சதுனால தான் ரொம்ப அசால்ட்டாக தன்னோட வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. அப்படி என்னப்பா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அது என்ன அசால்ட்டு, கொடி பிரச்சனை, இந்த பிரச்சனையில் எப்படி அசால்ட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி என்னை நோக்கி கேட்டிங்கன்னா ஆரம்பரம் உட்காருங்க, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்களும் அசால்ட்டாக மாறிடுவீங்க. உங்களுக்கும் எந்த விதமான அந்த சட்ட பிரச்சனை, சட்ட போராட்டம் எதுவுமே உங்கள் மைண்டில் ஓராது. எந்த பிரச்சனையும் கிடையாது டிவிக்கே கொடிக்கே அப்படிங்கிற அந்த உண்மை பின்னணி உங்களுக்கு தெரிய வந்துடும். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாமா? உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, விஜய் அண்ணா கட்சியோட கொடியை அறிமுகப்படுத்துகிறோன்னே நிறைய பேர் வந்து அந்த லெட்ரு பேர் கட்சியில் நிறையா பேர் என்னோட சின்னத்தை பயன்படுத்தி விட்டார், என்னோட நிறத்தை பயன்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே டிவிகே கட்சியினர் யாரை பார்த்து பயப்படுறாங்கன்னா, தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ்வாதி கட்சி பார்த்து தான் பயப்படுறாங்க. தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்து ஏதாவது நடக்கக்கூடாது, நடந்துருமோ அப்படின்னு சொல்லி தான் பயப்படுறாங்க. ஆனால் இங்கே பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர்றது. என்ன விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேசிய கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு என்ன நடக்குது, அதன் பின்னணி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே அப்படியே அப்போ விஷயம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கேட்டுருவீங்க. இங்கே முதல் விஷயமா பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபோக்கஸ்டாக வேலை பார்க்குறாங்க. கட்சியோட பெயர், கட்சியோட சின்னம் அப்படிங்கிறது டிவிகேக்கு இப்போ வரைக்கும் கொடுக்கப்படல. எப்போ எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் சின்னத்தை கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ அங்கீகரிக்கப்படாத கட்சியாக தான் இருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறின பிறகு தான் அந்த சின்னம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தெளிவான நிலைப்பாடு டிவிகேக்கு கிடைக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்னம் சார்ந்த பிரச்சனை நாம் தமிழர் கட்சிக்கு எப்போ வரைக்கும் இருந்துச்சோ அந்த பிரச்சனையானது டிவிகேக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை பின்னணி. இப்போது சின்னம் பிரச்சனை இல்லை, பெயர் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பெயரில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா தேர்தல் ஆணையத்தில் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியோட பெயரை ரிஜிஸ்டர் பண்ணோன்னே தேர்தல் ஆணையம் ஒரு ஓப்பன் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. இந்த பேரை இவர் பயன்படுத்த போகிறாரு, தன்னோட கட்சிக்கு இப்போ வச்சுக்க போகிறாரு, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தால் 45 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளே தேர்தல் கமிஷனில் புகார் கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தில் யாருமே எந்த புகாரும் கொடுக்கல. விஜயோட கட்சியோட பெயருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அந்த விஷயத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. இப்போ கொடி அப்படிங்கிற பிரச்சனைக்கு வராங்க. கொடி அப்படிங்கிற பிரச்சனையில் பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தான் இங்கே மிக முக்கியமான காரணமாக காட்டப்படுது. இந்த பகுஜன் சமாஜ்வாதி கட்சிக்கு 1997 காலகட்டத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அது இப்போ வரைக்கும் கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாவே இந்த சின்ன விஷயம், இந்த கொடி விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் நமக்கு வந்துடும். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1997 பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ்வாதி கட்சி ஒரு தேசிய கட்சியாக ஒரு அங்கீகாரம் பெறுது. தேசிய கட்சி அந்த கட்சி அங்கீகாரம் பெற்ற பிறகு தன்னுடைய யானை சிம்பிளை தக்க வைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டுச்சு. ஸோ யானை சிம்பிளை எந்த விதமான மாநில கட்சியும் பயன்படுத்தக்கூடாது, எங்களுக்கு மட்டும்தான் அந்த சிம்பிளை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. 1997 அப்போ கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தோட ஆணையராக இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 4 கட்சியை டெல்லி கூப்பிட்டார். ஒன்று பகுஜன் சமாஜ்வாதி கட்சி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி நம்மளோட பாமக, மூணாவது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அசாமை சேர்ந்த ஒரு கட்சியான அசாமின் அசோம் ஜன பரிஷத் அப்படிங்கிற ஒரு கட்சி, அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா சீக்கியத்தை சேர்ந்த சீக்கிம் சங்கராம் பரிஷத் அப்படிங்கிற ஒரு கட்சி. ஸோ இந்த 4 கட்சியை டெல்லி கூப்பிட்டு யாருக்கு யானை சின்னம் ஒதுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியில் மட்டும் பாமக யானை சின்னத்தை பயன்படுத்திக்கலாம், அசாமில் மட்டும் நான் அசாமில் சொன்ன கட்சி பயன்படுத்திக்கலாம், சீக்கியத்தில் ஒரு கட்சி சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கட்சி சீக்கியத்தில் பயன்படுத்திக்கலாம், மற்றபடி இந்தியாவில் யாருமே யானை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை வந்து 1997 பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் போட்டாங்க. எங்கள் சின்னத்தில் தான், சின்னம் மட்டும்தான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களே தவிர கொடி விஷயத்தை பற்றி தேர்தல் ஆணையம் பேசுகிறதே கிடையாது. ஏன்னா கொடி அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கிறதே கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா ஒரு வேட்பாளர் ஒரு கட்சியோட சேர்ந்தவர் நிற்கும் போது மக்கள் அவரை எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா, யார் நமக்கு பிடிச்ச கட்சி இந்த கட்சியா, நான் என்ன சின்னம் இந்த சின்னமா, இதுதான் ஒரு வாக்காளருக்கு தேவை. அவரோட கொடி, அந்த கொடியில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் அதெல்லாம் வந்து வாக்காளர் ஓட்டு போடும்போது
பார்க்க மாட்டார். ஸோ அந்த மிஷினில் இருக்க போகிறது ரெண்டே தான், ஒரு வேட்பாளரோட பேர், அவர் சார்ந்த கட்சி, அவரோட சின்னம். இந்த 3 விஷயம் தெளிவாக இருந்தாவே அந்த வேட்பாளருக்கு அந்த வாக்காளர் வாக்களிச்சிருவார். அந்த கொடி அப்படிங்கிறது அந்த வாக்கு இயந்திரத்தில் வர்றது கிடையாது. அதனால் கொடி அப்படிங்கிற விஷயத்தில் தேர்தல் ஆணையம் கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இப்போ வரைக்கும் நம்ம பேசுகிற தருவாய் வரைக்கும் அசாமில் இருக்கக்கூடிய கட்சி யானையை தான் பயன்படுத்துறது, தன்னுடைய சின்னத்தில் யானை தான் போட்டிருக்காங்க. சீக்கியத்தில் இருக்கக்கூடிய கட்சி யானை தான் பயன்படுத்துறது. ஆனால் பாமக பார்த்தீங்கன்னா 1998 பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தொடர்ச்சி அவங்க மாம்பழத்தில் போட்டியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மாம்பழம் அப்படிங்கிற விஷயம் பாமக தான் போயிட்டாங்களே தவிர பாமகட்டேருந்து யானை சின்னத்தை யாரும் பறிக்கலை. பாமக வேணான்னு சொல்லி யானை வேணாங்க நாங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கிறோம்னு சொல்லி மாம்பழம் பக்கம் போயிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று 2வது எக்ஸாம்பிளையும் சேர்த்து சொல்கிறேன். இது சரி, இந்த அசாமு சீக்கியம் இதெல்லாம் முகம் தெரியாது பேர் தெரியாத மாதிரி இருக்குப்பா, கொஞ்சம் தெரிஞ்ச வலுவாக இருக்கக்கூடிய கட்சியை வச்சு இந்த எக்ஸாம்பிள் எதுவும் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சமாஜ்வாதி கட்சி, தெலுங்கு தேசம் கட்சி அப்படிங்கிற 2 கட்சி எடுத்துக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சியோட தலைவர். இவரோட சின்னம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சைக்கிள். அதாவது இவருடைய அந்த வேட்பாளர் சின்னம் வந்து சைக்கிள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்சி அதிகாரத்தில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியோட சின்னம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சைக்கிள். 2 கட்சியுமே ஒரே சின்னத்தில் தான் எலெக்ஷனில் போட்டிடுறாங்க. 2 கட்சியுமே தங்களுடைய கொடியில் சைக்கிள் அப்படிங்கிற அந்த சின்னத்தை பொறிச்சு வச்சுருக்காங்க. ஸோ 2 பேருமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சைக்கிளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்சிக்கு எந்த சின்னம் ஒதுக்கணும் அப்படிங்கிறதுல தேர்தல் ஆணையம் உனக்கு ஒதுக்கிட்டா எவனும் கிடையாதுன்னு சொல்லாது. எந்த அளவு அந்த சின்னத்தை யாருக்கும் பாதகம் இல்லாமல் பயன்படுத்த முடியுமோ அந்த அளவு தேர்தல் ஆணையம் பயன்படுத்துகிறாங்க. அதை தாண்டி பயன்படுத்த முடியாத பட்சம் அந்த சின்னத்தை வந்து வேற யாரும் கொடுக்க மாட்டேன், இல்லைப்பா அவங்களுக்கு கொடுத்துட்டோம் வேற ஏதாவது வாங்கிக்கோ அப்படிங்கிற ஒரு விதிவிலக்க சொல்கிறாங்களே தவிர சின்னத்திலே தேர்தல் ஆணையம் இப்படி தான் நடந்துக்குது. கொடியெல்லாம் எடுத்துகிட்டு போய் கேட்டிங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து மதிக்காது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அந்த கொடி மூலமாக ஒரு வாக்காளர் உங்களை அடையாளப்படுத்திக்க மாட்டார். கொடி அப்படிங்கிறது அந்த கட்சி தன்னுடைய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கிறதுக்காண்டி அந்த கொடியை பயன்படுத்திக்கிறாங்களே தவிர கொடிக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறதா யதார்த்தமான பின்னணி. ஸோ பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட கொடியை பாருங்கள், தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை பாருங்கள், 2 கொடிக்கும் ஏராளமான வேறுபாடுகள் இருக்குது. இந்த கொடியை பார்க்கும்போது மக்கள் இந்த கட்சியோட கொடின்னு எப்படி நம்புவாங்க? இதில் ஒரு சாரம்சமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா யாருமே எதையுமே பயன்படுத்த முடியாது, எதையுமே பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். ஏன்னா இது அவர் வச்சுருப்பார், அது அவர் வச்சுருப்பார், அவர் வச்சிருப்பாரு, எதை எடுத்தாலும் யாராவது ஒருத்தவங்க வச்சிருந்தாங்களா, எதை தான் வைக்கிறது அப்படிங்கிறதா யதார்த்தமான கேள்வியாக இருக்கும். ஸோ இந்த கொடி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சமரசமே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தோட கொடிக்கு எந்த விதமான சட்ட சிக்கலுமே வராது. தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தெல்லாம் புறந்தள்ளிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஸோ களத்தில் பார்த்தீங்கன்னா சின்னத்திலே தேர்தல் ஆணையம் சமரசம் செஞ்சுக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர்றது. கொடி தேவையில்லாத ஒரு விவாதம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லி முடிக்கிறது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.